கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனோடு உள்ள ஆவிக்குரிய சஞ்சரிப்பு, ஸ்பிரிச்சுவல் வாக் வித் காட். தேவனோடு உள்ள ஆவிக்குரிய சஞ்சரிப்பு. எடுத்து வாசிங்கள். நம்முடைய திருவுக்குள் வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆமென். இந்த முழு வசனத்தையும் இன்றைக்கி நாம் தியானிக்க நமக்கு சமயம் இருக்காது. இந்த வசனத்துடைய ஒரே ஒரு பகுதியை மாத்திரம், இந்த வசனத்தின் கடைசி பகுதி மாத்திரம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக சமயத்திலே நாம் அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு இதை செய்ய வேணும், அதை செய்ய வேணும், தவறு இல்லை. ஆனால் நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் என்று சொல்வதற்கு முன்பாக, ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்? உத்தமமா, உண்மையா, மனசாட்சியை தொட்டு தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறீர்? இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அவைகள் என்ன? நீதி செய்து இரக்கத்தை சிநேகித்து, மற்றவருடைய இடத்துல நாம் இரக்கமாய் இருப்பது, இரக்கமான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்வது. 3வது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான சபையாரே, தேவன் நம்மோடு கூட சஞ்சரிக்க கர்த்தர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தம்முடைய சொந்த சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தன்னோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி, தன்னோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு நடக்க மனுஷன் மறுக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்கிறது. குளிர்ச்சியான மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட உலாவும்படியாய் கர்த்தர் வந்தாராம். யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரிகளையும் படைத்தவர், சாதாரணமான மனுஷனோடு கூட சஞ்சரிக்கும்படியாக, உலாவும்படியாக மனுஷனை தேடி வருகிறார். மனுஷனை தேடி வருகிறார். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் அப்படி தேடி ஆவலோடு வாஞ்சியோடு மனுஷனோடு சஞ்சரிக்க நடக்க வரும்போது ஆதாம் ஏவாளும்
தேவ பிரசன்னத்திலிருந்து தன்னை ஒளித்துக் கொண்டார்களாம். தன்னை ஒளித்துக் கொண்டார்கள். ஒளித்துக் கொண்டார்கள். சிந்தித்து பார்க்கணும் சகோதரனே, சகோதரியே. ஆதியாகம புத்தகத்திலே மனுஷனை தேடி கர்த்தர் வருகிறார். மனுஷனோடு சஞ்சரிக்கும்படியாக, நடக்கும்படியாக தேவாதி தேவன் மனுஷனை தேடி வருகிறார். ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மனுஷன் தேவனை தேடி வருகிறார். ஞானிகள் தேவனை தேடி வருகிறார்கள். எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், மனுஷன் தேவனை தேடி வருவதற்கு முன்பாகவே தேவன் மனுஷனை தேடி வந்திருக்கிறார். அதனால ஆண்டு சொன்ன, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தேடி வருவதற்கு முன்பாகவே நான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் தேடி வரும்போது மனுஷன் தேவ சமூகத்திலிருந்து தன்னை ஒளித்துக் கொள்கிறான். அருமையான சபையாரே, முதல் மனுஷன் ஆதாம் விழுந்த அந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் மனிதனுடைய மனப்போக்கு மாறவே இல்லை. மனுஷனுடைய மனப்போக்கு இப்படிதான் இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நாம் இழந்து போன தேவனோடு உள்ளதான ஐக்கியம், உடைந்து போன ஐக்கியத்தை சீர்படுத்தும்படியாக, சரிப்படுத்தும்படியாக இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is restoring, renewing and repairing the broken fellowship of man with God. Amen. பெற்றோர்கள், அநேக பெற்றோர்கள் இருக்கிறோம். நம்முடைய சிறு மகன் அல்லது சிறு மகள் நாம் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பார்கள் என்றால், நாம் உள்ள வருகிற சத்தம் கேட்டோனே அந்த பிள்ளைகள் தன்னை ஒளித்துக் கொள்ள பிரயாசப்படும். பார்த்துருக்கீங்களா? நம்முடைய வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பாங்க. நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வருகிற அடி சத்தம் கேட்ட உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம். அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் தங்களை ஒளித்துக் கொள்ள பிரயாசப்படும். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அனுபவமாக இருக்கிறது, மனப்போக்காக இருக்கிறது. ஒரு நாளிலே தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வருகிறார். அவருடைய அடி, காலடி சத்தம் கேட்கிறது. இஸ்ரவேலுக்கு பரம தகப்பனாகிய தேவன் அவர்களிடத்தில் கிட்டி சேர்ந்து வருகிற அந்த காலடி சத்தம் கேட்கிறது. இஸ்ரவேலுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம், மோசே நீர் எங்களோடு பேசும், நாங்கள் அழிந்து போகாதபடி தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம். அந்த பகுதியை எடுத்து வாசிங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18 21 வசனங்களை வாசிங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும். ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, மோசே அந்த ஜனங்களுக்கு விளங்கும்படியா சொல்றாரு பாருங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை பரீட்சை பார்ப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். நல்ல கவனிக்கணும். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான்.
தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சென்றார். ஒரு பெரு கூட்ட ஜனம் தூரத்தில் நிற்கிறது. ஆனா ஒரே ஒரு மனிதன் மோசே தேவன் இருக்கிற அந்த கார்மேகத்தின் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கிட்டி சேர்கிறார். ஆமென். தேவனுடைய நோக்கம் தான் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நெருக்கமாய் வர வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று தேவன் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஸ்லாக்கியமாய் நினைக்கவில்லை. They felt so uncomfortable. அது அசௌரியமாக அவர்கள் நினைக்கிறார்கள். மின்னல் சத்தம் கேட்கிறது, இடி சத்தம் கேட்கிறது, மழை புகைகிறதை பார்க்கிறார்கள். தேவ சமூகத்துக்கு நேராக கிட்டி சேர்வதற்கு பதிலாக தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள். ஆமென். They preferred distant respect over intimate relationship. அவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? தேவனோடு கிட்டி நெருங்கி உறவு கொள்வதற்கு பதிலாக தூரத்தில் நின்று ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தலாம்னு நினைக்கிறாங்க. தூரத்தில் நின்று ஆண்டவரை கனப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய நினைவு வேற, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நினைவு வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவரண்டை கிட்டி சேர முடியாது, ஆகவே தூரத்திலிருந்து அவரை நாம் கனம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் அதை எதிர்பார்க்கலங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த ஜனங்கள் தம்முடைய கிட்டி சேர்ந்து தன்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலை அடிவாரத்திலே வந்தார்களோ அதே போல இன்னைக்கு கர்த்தர் அவருடைய சமூகத்திலே, பரிசுத்த சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஒரு காலத்திலே நாம் எல்லாருக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனையோ பயங்கரமான சத்துருடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒருவேளை சபையார்ல சிலர் குடிக்காரர்களாக இருந்திருக்கலாம், கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். புகைப்பிடிக்கிற பழக்கத்திலே இருந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். சில பேர் சோர்விலே மூழ்கி கொண்டிருக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் நரக ஆக்கிலிருந்து கர்த்தர் நம்ம எல்லாரையும் விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தில் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, நான் உன்னோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறேன், உன்னோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு எந்த காரியம் நடந்ததோ அதே தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசு. எத்தனையோ ஆயிரமான வருஷங்களுக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவம் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பொருந்தும் என்று சொல்கிறேன். We face the same challenge what the people of Israel faced thousands of years ago. இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேனா, அல்லது தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்திலே தங்கி தாவரிக்க விரும்புகிறேனா? உங்களோட மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க. தேவ சமூகத்தை விரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேனா, அல்லது தேவ சமூகத்தை விட்டு ஓடி என்னை ஒழித்துக் கொள்ள விரும்புகிறேனா? ஹல்லேலூயா. இரண்டு விதமான ஜனங்கள், பெருங்கூட்டம் விலகி தூரத்தில் நிற்கிறது. ஒரே ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தை நாடி வாஞ்சித்து அந்த கார்மேகம், தேவன் இருக்கிற அந்த கார்மேகத்துக்குள்ளாக மோசே கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக, நாங்கள் செத்து போயிடுவோம். அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசையோட பேசுறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், மோசையோட நாங்கள் பேசுறோம், ஆண்டவர் எங்களோட பேசக்கூடாது, நாங்களும் ஆண்டோட பேச மாட்டோம், மோசையிட்ட பேசுவோம். சபையாரே, ஆவியானவர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. நம்முடைய அநேக சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலைகளில்
தேவனிடத்தில் பேசுவதை பார்க்கலும் இன்னைக்கு அநேகர் மனுஷனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். மனுஷனிடத்தில் தான் பேச விரும்புகிறோம். அநேக தேவனோடு பேச விரும்புகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களா தான் சொல்றாங்க. அவர்கள் மோசையோடு பேச ஆயத்தமா இருக்கிறார்கள், தேவனோடு பேச ஆயத்தமா இல்லை. தேவன் சொல்லுகிறதையும் கேட்கவும் ஆயத்தமா இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், மனுஷனோட பேசுறத குறைச்சிருங்க, தேவனோட பேசுறத அதிகரிங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எதிர்மறையா செய்துட்டு இருக்கிறோம். நிறைய மனுஷன்ட்ட பேசுறோம், நம்முடைய பிரச்சனையெல்லாம் மனுஷன்ட்ட கொட்டுறோம். மனுஷன் உதவி செய்ய முடியாது பிரதர், சிஸ்டர். மனுஷன் எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. காரணம், மனுஷன் வரம்புக்கு உட்பட்டவன், நம்முடைய தேவன் வரம்பே இல்லாதவர். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பார்க்கணும். மாறாவிடத்தில் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு கோபம் ஊட்டினபடினாலே வேதம் என்ன சொல்ல தெரியுமா? மோசே பதறி பேசினாராம், ஜனங்க கிட்ட பதறி பேசினார். ஆண்டவர் மோசேட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த இடத்துல தண்ணி இல்லைங்க, வனாந்திரத்தில் வந்துட்டாங்க, தண்ணி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு மோசேட்ட, கண்மலையை பார்த்து பேசு. இரண்டாவது விஷயம், கண்மலையை பார்த்து பேசு. இப்போ ஒரு கண்மலையை பார்த்து பேச வேண்டிய மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை சாகடிக்கவா இந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசுகிற வேளையில ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் என்ன? மோசே கண்மலையை பார்த்து பேசணும். ஆனா மோசே கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக மனுஷனிடத்தில் பதறி பேசுறபடினாலே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. நான் சொல்லுது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சில சமயத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலைமை, சில சமயத்தில் சிலர் நம்மளை கோபம் ஊட்டுவாங்க பாருங்க. சில சமயத்தில் பயங்கர கோபம் ஊட்டுவார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர்ட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் பதறி பேசக்கூடாது, யாரிடத்திலும் பதறி பேசாதபடி என்னோட வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என்னோட வாயை அடையுங்க. பிசாசு, நல்ல கவனிங்க, ஆவியானவர் பேசுகிறார். யார் மூலமாவது உங்களை கோபம் ஊட்டி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து பதறி பேச வைத்து தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற சுதந்திரத்தை இழக்கச் செய்வதுதான் பிசாசுடைய நோக்கம். அன்னைக்கு மோசே கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் பேசுவதற்கு பதிலாக மனுஷனிடத்தில் பதறி பேசுறபடினாலே சுதந்திரத்துக்குள்ள போக முடியலங்க, கானானுக்குள்ள போக முடியல. தயவு செய்து தாழ்மையோடு கேட்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனாக சொல்கிறேன், யாரிடத்திலும் பதறி பேசிடாதீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. கோபப்பட்டு பதறி பேசினால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். அநேக விசுவாசி பதறி பேசி 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 தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம். நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம், கர்த்தர் யாரோடு பேசுகிறார்னு தெரியாது. மகளே, மகனே, நீ பேசின பதறி பேசின வார்த்தையினாலே உன் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறது, உன் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாரானால் உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நல்மனம் பொருந்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னித்திருங்க. அநேக விஷயம், குடும்பத்திலையும் சரி, அக்கம் பக்கத்திலையும் சரி, மற்றவிடத்திலையும் சரி, அதிகமாக பதறி பேசியிருக்கிறேன் ஆண்டவரே, கோபப்பட்டு பேசியிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு விளங்குது, அதனால தான் என்னோட ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது. என்னை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு மோசேக்கு மன்னிப்பு இல்லைங்க இந்த விஷயத்தில். பழைய ஏற்பாட்டு மோசேக்கு இந்த விஷயத்தில் மன்னிப்பு இல்லை. பதறி பேசிட்டாரு, கண்மலை அடிச்சிட்டாரு.
ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆண்டவரே, எப்படியாவது கானான் தேசத்துக்குள்ளே போக அனுமதி கொடுத்துருங்க. ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னார்? வேற ஏதாவது இருந்தால் பேசு, இதை விட்டு வேற ஏதாவது காரியம் இருந்தால் பேசு. ஆனால் நான் மோசையை பார்க்கிலும் பாக்கியவான்கள்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? மோசே வாழ்ந்த நாட்கள் கிருபையின் நாட்கள் அல்ல, நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கிருபையின் நாட்கள். ஒருவேளை பதறி பேசியிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போய் தயவு செய்து நான் மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்மை மன்னிப்பார். மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பியும் பதறி பேசக்கூடாது. ஆமென். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மற்றவங்க திட்டட்டும், மற்றவங்க கோவப்படட்டும், பதறி பேசட்டும், அவங்க பூமி இழக்க போறாங்க, சுதந்திரத்தை இழக்க போறாங்க, ஆசீர்வாதத்தை இழக்க போகிறாங்க. நீங்களும் இழக்கணுமா? நாமும் பேசி அவங்கள போல பேசி நம்மளும் இழக்கணுமா? ஏமாந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 19 அதிகாரம் 20 அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவாதி தேவன் ஒப்பந்தம் பண்ணுகிறாருங்க. ஆமென். உடன்படிக்கை பண்ணுகிறார். wanting to betroth himself, betroth them unto himself. தன்னோடு கூட மணவாட்டி ஸ்தானத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மணவாளன் மணவாட்டியோடு கூட ஒப்பந்தத்துக்குள்ளே கடந்து போவது போல அந்த 2 அதிகாரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பட்சமாய் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி ஓடுகிறார்கள். ஆமென். அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல, நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், ஆனால் ஆண்டவர் ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க, அதுக்கெல்லாம் நம்மளால் வர முடியாது. ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்கிறோங்க. ஊழியம் செய்யணுமா, தசம்பா கொடுக்கணுமா, காணிக்கை கொடுக்கணுமா, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு தரத்தை வைத்திருக்கிறார் பாருங்க, அந்த தரத்திலலாம் வாழ முடியாது. சபையாரே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற தரத்தில் வாழாம நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன், எதை கொடுத்தாலும் வேஸ்ட்டு. ஆண்டவர் நம்ம கிட்ட பணத்தை எதிர்பார்க்கிறவர் இல்லைங்க, தரத்தை எதிர்பார்க்கிறவர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒப்பிட்டு வாழ்வதற்காக அல்ல, தரத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் நேரடியாக எங்களோடு பேச வேண்டாம். ஆனால் ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? என் ஜனத்தோடு நான் நேரடியாக பேசணும். ஏன் மோசே மூலமாக பேசணும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மோசே மூலமாக இவ்வளவு நாள் பேசியிருந்தேன், ஆனால் இப்பொழுது என்னோட ஜனத்தோடு நேரடியாக பேச விரும்புகிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? பிரமாணத்தை அந்த 19 அதிகாரம் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிரமாணத்தை நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க பிரயாசப்படுறார். தன்னுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நேரடியாக கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஜனங்க வேணான்னு சொல்கிறாங்க. ஜனங்க வேணான்னு சொன்னதுனால தான் மோசே சீனாய் மலையில் தனியாக கூப்பிட்டு போய் தன்னுடைய பிரமாணத்தை கொடுத்து, சரிப்பா நான் பேசுகிறது ஜனங்க கேட்க விரும்பலை, வேணான்றாங்க, அதனால் நான் உன் மூலியமாக கொடுத்து அனுப்புகிறேன், இதையாகிலும் அந்த ஜனங்கள் கேட்டு அதன்படி நடக்க சொல்லு. தேவனுடைய இருதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய இருதயத்தை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஆதாம் ஏவாளோடு கூட குளிர்ச்சியான மாலை வேளையிலே தேவன் உலாவ வந்தாரோ, அதே போலதான் அந்த வனாந்தரத்திலே குளிர்ச்சியான வேளையில இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் சஞ்சரிக்கும்படியாக வருகிறார். தேவனுடைய விருப்பம் தெரியுமா? அவர்களோடு கூட உட்கார்ந்து அவரோடு பேசி தன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வருகிறார். சபையாரே, ஜனங்கள் விலகி ஓடி தூரமாய் நிற்கிறார்கள். இந்த நிலைமை இன்னும் மாறல. ஆமென். இன்றைக்கும் இதே நிலைமை தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன திரும்ப சொல்லணும்? இஸ்ரவேல் ஜனங்களை போல அல்ல. இன்றைக்கு நம்ம என்ன திரும்ப சொல்லணும்? ஆண்டவரே, நான் செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் என்னோடு பேசுங்க. நீங்கள் நான் செத்தா கூட பரவாயில்ல. அதானே அவங்க சொன்னாங்க.
ஆண்டவரே நீங்க டைரக்டா நேரடியாக எங்களோட பேசுற, நாங்கள் செத்துருவோம். இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் செத்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, உங்களோட சத்தத்தை கேட்டுட்டு சாகுறேன், நீ சொல்றதை கேட்டுட்டு நான் சாகுறேன். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனோடு மாத்திரம் அல்ல, சபையாரோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஊழியக்காரனோடு மாத்திரம் அல்ல, சபையாரோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். மோசேயோடு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களோடு நேரடியாய் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆமென். அட யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள் என்பதை யோசித்து பாருங்க. தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த உன்னதமான தேவன் நேரடியாக வந்து பேசுகிற ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள். இன்னைக்கு அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. பாரத்தோடு பேசுகிறேன். கர்த்தருடைய உள்ளத்தை அறிவார், கர்த்தருடைய உள்ளத்தை அறிவார். நமக்கு உண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் என்னோடு பேசுகிறது தான். கர்த்தர் உங்களோடு பேசுகிறது தான். சகோதரிய, கர்த்தர் உங்களோடு பேசுகிறது தான். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நான் கண்ணீரோடு சொல்கிற ஒரு ஜெபம், அநேக ஜெபங்களில் ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் என்னோடு பேசுகிறத மாத்திரம் நிறுத்திராதீங்க, என்னோடு பேசுகிறத மாத்திரம் நிறுத்திடாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கூட சத்தத்தை நான் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்கிட்ட பேசணும், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவர் பேசவே இல்லை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கு முன்னால பேச? ஏரோதுக்கு முன்பாக. ஏரோது ஆண்டவராக இயேசுவை வரவழைத்து என்னென்னமா பேசி பார்க்கிறாருங்க. ஏரோது அற்புதம் பார்க்கணுமா, ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியத்தை பார்க்கணும். என்னென்னமோ கேட்கிறாரு, என்னென்னமோ சொல்றாரு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் வாய் திறவாமல் இருந்தார். ஒரு வார்த்தை பேசலங்க ஏரோது கூட. ஏன் தெரியுமா? ஏரோது குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? அவன் நரி, தந்திரமான மனுஷன். என்கிட்ட ஐக்கியத்துக்காக பேசல இந்த மனுஷன், அற்புதத்தை பார்க்க பேசுறான். விளங்குன்னு நினைக்கிறேன் சத்தியம். எதுக்கு பிரதர் பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட? சிஸ்டர், ஆண்டவர்கிட்ட எதுக்கு பேசணும்னு விரும்புறீங்க? ஏரோது எதுக்கு பேசணும் விரும்பினார் தெரியுமா? அற்புதத்தை பார்க்கணுமா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அற்புதத்தை பார்க்க நான் பேச விரும்பல, உம்மோடு கூட ஐக்கியத்துக்காக நான் பேச விரும்புகிறேன், உறவுக்காக பேச விரும்புகிறேன். அந்த உறவு இருந்தால் அற்புதம் தானா நடக்குமே. அந்த ஐக்கியம் இருந்தா கர்த்தருடைய வல்லமை விளங்குமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு உயர்ந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். God is calling you to an higher level of commitment. Higher level of commitment. Higher level of commitment will lead you to higher level of communion. எந்த அளவுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு உயரத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனோடு கூட நாம் சம்பாஷிக்கிற அளவு உயரமா இருக்கும். கமிட்மெண்ட் அண்ட் கம்யூனியன் ஆல்வேஸ் கோ டுகெதர். இதை பிரிக்கவே முடியாது பிரதர், சிஸ்டர், பிரிக்கவே முடியாது. சில பேருடைய குறை என்ன தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டார்னா அர்ப்பணிப்பு இல்லைன்னு அர்த்தம். எங்கே அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அங்கே சம்பாஷணை இருக்கும். எங்க அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அங்கதாங்க சம்பாஷணை, அங்கதான் ஐக்கியம், அங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். Your level of commitment will lead you to the level of communion. ஆமென். கர்த்தர் நம்மை கிட்டி சேர்க்க முடியாது, கிட்டி வரும்படியாக அழைக்கிறார். கிட்டி வரும்படியாக அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு கிட்டி சேர்த்துங்கப்பா, உம்முடைய இன்னும் கிட்டி வர நான் விரும்புகிறேன், உம்முடைய கிட்டி சேர விரும்புகிறேன். தூரத்தில் இருந்தது போதும் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை போல தூரத்தில் இருந்தது போதும்,
நீ கிட்ட வர விரும்புகிற, கிட்ட வர விரும்புகிற. யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பாருங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக் நடக்குது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் உண்ணாவிரதம் வெளியே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது, சில குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும். வெளியே நின்று போராட்டம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே கத்து. எனக்கு யூனியன் மேனேஜ்மெண்ட் இதை பண்ணணும், அதை பண்ணணும், சம்பள உயர்வு கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் போடணும், எல்லாம் வெளியே நின்று கத்திட்டு இருக்கு. மேனேஜிங் டைரக்டர் உள்ள ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கார், ஏசி ரூம்ல. வெளியே கத்துறது ஒண்ணுமே கேட்கல. வெளியே கத்தி என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பகலும் வெளியே நின்று கத்துறான்னு பிரயோஜனம். ஏன்னா அவருக்கு ஏசி ரூம்ல உள்ள உட்கார்ந்துருக்காருங்க, அவர் ஒண்ணுமே கேட்காது. அதுக்கு மாறா அவருடைய மகன் வராரு, வந்து நேரா அப்பாவோட அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் ஏதோ காதில் சொல்கிறாரு. காரியம் நடக்குது. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேக சமயத்தில் வெளிப்பிரகாரத்தில் ஆண்டவர் விட்டு தூரம் இருந்துக்கிட்டு கத்துன்னு கத்து, உபவாசம் போட்டு கத்து. அக்கிரம சிந்தை உண்டாயிருக்குமானால் நான் செவி கொடேன். தூரத்திலிருந்து கத்துறது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கிட்ட கிட்டி சேர்ந்து விஸ்பர் பண்ணா போதும். மௌனமா ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொன்னா போதும். உறவுல தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு குறை இருக்கு, என்ன தெரியுமா? ஆண்டனுக்கு ஒன்றும் செய்யல, எவ்வளோ ஜோம் பண்றேன், பாஸ்டர்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், பாஸ்டரும் ஜோம் பண்றாரு, ஒன்றும் நடக்கல. ஏன் நடக்கல? உறவு சரியில்லை. எங்கேயோ கனெக்ஷன் கட் ஆகிருக்கிறது, எங்கேயோ கனெக்ஷன் போயிருச்சு. உங்களோட கனெக்ஷனை சரி பண்ணுங்க. தேவனோடு கூட உள்ள உறவை சரிப்படுங்கள். எல்லாம் தானா நடக்கும். கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை கிட்டி சேர்க்கிறார். மகனே மகளே, கிட்டே வா, உறவுக்காக வா. ஆண்டவரத்தில் கிட்டி சேர்றதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தாங்க, ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன தெரியுமா? அசுத்தம் இருக்கக்கூடாது. காரணம் அவர் பரிசுத்தர். ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை தான், உன்னில் அசூசி இருக்கக்கூடாது, உடைய பாவம் இருக்கக்கூடாது, உடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கம் இருக்கக்கூடாது, அசுத்தமான வேசித்தனமான சிந்தை இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 23:14 வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தானே. உபாகமம் 23:14 வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும்னா உன்னை விடுதலையாக்கவும். ரட்சித்துட்டாரே, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே. அந்த இடத்துல ரட்சிக்கவும் என்ற சொல்ல வார்த்தைக்கு நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, உன்னை விடுதலையாக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன் பாளையத்தில் இல்ல, உன்னிடத்தில். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறது பாளையம். ஆனா பரிசுத்தத்தை எங்கே எதிர்பார்க்கிறார்? உனக்குள்ளே. அசூசியான காரியத்தை கண்டு, அவர் உனக்குள்ளே அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. இதுல நிறைய காரியத்தை விளங்கி கொள்ளணும். அவர் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை விடுதலை ஆக்கும்படியாக, சத்துருக்களை உன்னை கரத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனா பாளையத்தில் சுத்தமா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கல. உனக்குள்ளே அசூசி இல்லாதபடி இரு. உனக்குள்ளே அசூசி இருந்தா பாளையம் அசூசி ஆயிரும். உனக்குள்ளே
அசுத்தம் இருந்தால் பாளையம் அசுத்தமாகிவிடும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளே அசுசி இல்லாமல் நீ பரிசுத்தமா இருப்பாயானால் உன் பாளையத்திலே நான் இருந்து உனக்கு விடுதலை தருவேன். உனக்குள்ளே அசுத்தம் இருந்தால், பரிசுத்தம் இல்லாவிட்டால் நான் பாளையத்தை விட்டு விலகி போயிடுவேன். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அப்ப நம்முடைய பாளையத்தை அசுசிப்படுத்துகிறதே யார் தான்? நம்ம தான். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை விடுதலையாக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு, அவர் உனக்குள்ளே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. பாளையம் எப்பங்க சுத்தமா இருக்கும்? பாளையம் எப்ப சுத்தமா இருக்கும்? எனக்குள்ளே அசுசி இல்லைன்னா நான் இருக்கிற பாளையம் சுத்தமா இருக்கும். எனக்குள்ளே அசுசி இருந்தா நான் இருக்கிற பாளையம் அசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறது. தயவுசெய்து கவனிங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து உணர்த்தும் போது உடனடியாக போய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பாங்க, அறிக்கை செய்வாங்க. பரிசுத்தர் உணர்த்துவார். வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்தர் உணர்த்துவார். சபை கூடுதலுக்கு வரும்போது ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்தும் போது உணர்த்தப்பட்டு உடனே போய் பாவ மன்னிப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அதே பாவத்தை மனம் திரும்புவாங்க. விட வேண்டியதை விட மாட்டான். கேக்குதா? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்புகிறார்கள். ஆனா எதை விடுறதில்லை? பாவத்தை. ஆமென். அறிக்கை செய்வாங்க, விட்டு விட மாட்டாங்க. அறிக்கை செய்வாங்க, விட்டு விட மாட்டார்கள். வேதம் என்ன சொல்லுதுங்க? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம். நீங்க ஏன் இரக்கம் இல்லை பிரதர்? தேவனுடைய இரக்கம் இல்லாததுக்கு காரணம் என்ன? தேவ தயவு இல்லாததுக்கு காரணம் என்ன? மனம் திரும்புதல் இருக்கு, அறிக்கை இருக்கு, ஆனா என்ன இல்லை சொல்லுங்க? விட்டு விடுகிறது இல்லை. அந்த நேரத்தில் மனம் திரும்பி அந்த நேரத்தில் அறிக்கை செய்து, ஆனா விடலையே. அறிக்கை செய்கிறவனுக்கு நான் இறங்குவேன்னு எங்கேயுமே ஆண்டு சொல்லுங்க. அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் நான் உனக்காக இறங்குவேன், நான் உனக்கு தயவு செய்வேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பார்வோன் கூட அறிக்கை செய்தாருங்க பாவத்தை. பார்வோன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்தார். அந்த வசனத்தை வாசித்திருக்கல. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன். என்ன ஒரு அறிக்கை பாருங்களேன். எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வார்த்தை போல தெரிகிறது. ஆவிக்குரிய ஒரு மனுஷனை போல தெரிகிறது. இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். எவ்வளவு பாவத்தை ஒத்துக்கொண்டு பேசுறாரு பாருங்க. உண்மையா ஒரு ஆள் மனம் திரும்புறது போல இருக்குல்ல அந்த வசனத்தை வாசித்தா. இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர். அவர் இந்த அறிக்கை செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மனம் திரும்புதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? தயவு வேணுங்க. தேவனுடைய தயவு வேணும். ஏன்னா தேவனுடைய கோபாக்கின இறங்கி இருக்கு, நியாய தீர்ப்பு இறங்கி இருக்கிறது, வாதைகள் இறங்கி இருக்கிறது.
இப்போ இவர் மனம் திரும்புறதுக்கு காரணம் என்னன்னா தேவ தயவு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஐக்கியம் இல்லை. நம் மனம் திரும்பலுக்கு பின்பாக இருக்கிற நோக்கம் என்ன? தயவு, இரக்கம், விடுதலை, ஆசீர்வாதம். இந்த அறிக்கைக்கு பின்னால என்ன இல்லை? ஐக்கியம். அந்த நோக்கம் ஐக்கியம் இல்லை. ஆவியானவர் பேசுகிறார். The reason for repentance of Pharaoh, not fellowship, favor. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அநேகருடைய மனம் திரும்புதல் இந்த நிலையில தான் இருக்கு. எதுக்கு மனம் திரும்புகிறான் தெரியுமா? ஏன் பாவ அறிக்கை செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவர் தண்டிச்சிடக்கூடாது, ஆசீர்வதிக்காம போயிடக்கூடாது, விடுதலை கிடைக்காம போயிடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது, தயவு வேணும், தேவனுடைய இரக்கம் வேணும், தேவனுடைய உதவி வேணும். இல்ல இல்ல பிரதர், ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. மனுஷரை ஏமாத்திரலாம், ஊழியக்காரரை ஏமாத்திரலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நம்முடைய அறிக்கை, நம்முடைய மனம் திரும்புதல் என்ன நோக்கத்திலே செய்யப்படுகிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். தயவுக்காக மனம் திரும்புதலா, ஐக்கியத்துக்காக மனம் திரும்புதலா? ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய விஷயங்க. இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கணும். திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கிறோம், நம்மளும் மனம் திரும்புகிறோம், அறிக்கை செய்கிறோம். உங்களுடைய மனம் திரும்புதலுக்கான நோக்கம் என்ன? சில பேருக்கு வியாதி வந்துடும் பாருங்க, பயங்கரமான வியாதி வந்துடும், சரீரத்தில் வேதனை வந்துடும். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. மன்னிப்பு எதுக்கு? மன்னிப்பு எதுக்கு? வியாதி போகணும். வியாதி போன பிறகு திருப்பி வியாதி வந்தாதான் அறிக்கை, திருப்பி இன்னொரு வியாதி வந்தாதான் மனம் திரும்புதல். இதுவல்லங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு தயவே காமிக்கலனா பரவாயில்ல, இரக்கத்தையே காமிக்கலாம் பரவாயில்ல, உம்மோடு கூட ஐக்கியம் எனக்கு வேணும்ப்பா, ஒரு ஐக்கியம் எனக்கு வேணும்ப்பா. எஸ்தர் புஸ்தகத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. ராஜா சொல்றார், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன், நீ கேளு. பாதி ராஜ்யத்தில் பாதி வேணுமா? அந்தம்மா வேணான்றுச்சு. எனக்கு ராஜ்யமே வேண்டாம், எனக்கு ஒன்று வேணும், நான் விருந்து செய்வேன், நீங்கள் வந்து விருந்தில் உட்காரணும், எனக்கு ஐக்கியம் தான் வேணும். எவ்வளவு ஒரு ஞானங்க எஸ்தர் ராணிக்கு இருந்த ஞானம். அடிக்கடி யோசித்து பிரமித்து போயிருக்கிறேன். நீங்களும் நானுமா இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்போம்? கிடைக்குது ஏன் விடுவானு, பாதி ராஜ்யத்தை வாங்கிட்டு ஓடிடுவோம். இல்லை இல்லை, எனக்கு ராஜ்யமே வேண்டாம், நீ கொடுக்கறது ஒன்றும் வேண்டாம், உங்களோட ஐக்கியம் எனக்கு வேணும், உங்களோட ஐக்கியம் எனக்கு வேணும். இந்த ஐக்கியத்தை சத்துரு பார்க்கணும், அது போதும். நான் உம்மோடு கூட உட்கார்ந்து ஐக்கியமா சாப்பிட்றத சத்துரு பார்த்தா போதும், ஆமான்னு பார்த்தா போதும். எனக்கு மற்ற காரியம்லாம் நடந்துடும், தானா நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தயவு செய்து ஒரு கேள்வி கேளுங்க, நான் எதுக்காக அறிக்கை செய்கிறேன், எதுக்காக நான் மனம் திரும்புகிறேன்? ஆண்டவரே பார்வனை போல நான் மனம் திரும்பி அறிக்கை செய்தேன், தயவு செய்து நீங்க நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காக வேண்டாம், ஐக்கியத்துக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் குறித்ததான தேவ வாஞ்சை மாறலங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்துக்காக நாம் அவரோடு கூட சஞ்சரிக்க வேணும், அவரோடு கூட நடக்க வேணும், பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லேவியராகமம் வாசிங்க அந்த வசனத்தை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியங்க. உங்கள் நடுவிலே நான் உலாவி, நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதாங்க தேவனுடைய இருதயம், இதுதான் தேவனுடைய வாஞ்சை. ஆமென். அப்ப தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? தேவனோடு நடப்பது என்றால் என்ன? அவரோடு கூட ஐக்கியமா இருப்பது.
What does it mean to walk with God? To live in agreement with God. தேவனோடு கூட இசைந்து தேவனோடு கூட ஒத்து போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் ஓகே லார்ட், சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கார்பரேட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா தெரியும். உங்கள் பாஸ் என்ன சொன்னாலும் எஸ் பாஸ் அப்படின்னா ப்ரொமோஷன் தானாக வரும். அப்படி தானே? இல்லை நான் செய்ய மாட்டேன் நோ பாஸ்ன்னு சொல்லி பாருங்க, வர ப்ரொமோஷன்லாம் நின்றும். ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் எஸ் பாஸ்ன்னு சொல்லி ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா நம்ம பாஸ்கிட்ட எஸ்ன்னு சொன்னால் என்ன மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும்? பழகணுங்க, பழகணும். ஆண்டவரை உம்மோடு கூட இசைந்து போகணும், உம்மோடு கூட நான் ஒத்து போகணும். ஹல்லேலூயா. அதை தான் ஆமோஸ் சொல்றார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமித்து நடந்து போவது எப்படி? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாதான் 2 பேர் சேர்ந்து நடக்க முடியும். 2 பேரும் ஒருமனப்படலாம், எப்படி 2 பேரும் சேர்ந்து நடக்க முடியும்? சில கணவன் மனைவி நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு 10 அடி முன்னால் நடப்பார், இந்த அம்மா ஒரு 10 அடி பின்னால் தான் நடந்து போகும். ஒன்றா நடக்க முடியாதுங்க அவங்களால. கணவன் மனைவியாக ஒன்றா நடந்தே போக மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் காரணம் என்ன? ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லை. இதே தான் ஆண்டவரோடு கூட நம்முடைய ஐக்கியமும். அன்னைக்கு பேதுரு பாருங்க, ஆண்டவர் எப்படி பின்பற்றினாரோ தூரத்தில். காரணம் ஐக்கியம் இல்லை, ஒரு மனம் இல்லை. ஆண்டவரோடு ஒரு மனம் இல்லைன்னா தூரம்தான். யார் ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்களோ, ஒரு மனமா இருக்கிறாங்களோ, அவர்கள் தான் ஆண்டவரோடு சேர்ந்து சஞ்சரிக்க முடியும். ஆமென். முன்னுரையை முடித்திருக்கிறேன் ஜெயமாக. செய்திக்குள்ள போலாமா? 3 புருஷர்கள், தேவனோடு சஞ்சரித்த 3 புருஷர்கள் எப்படி சஞ்சரிச்சாங்கன்னு பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. முதலாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஆமென். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றார். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க பாஸ்டர், தொந்தரவு பண்ணுறாங்க, குடும்பம் இருக்கு, ஜெபிக்க நேரம் இல்லை. ஏனோக்கு பாருங்க, குமாரத்தியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, குடும்பம் இருந்திருக்கு, பெரிய குடும்பம் தான். அவைகளின் மத்தியிலும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இந்த வாசித்த வசனத்தில் ஒன்று கவனிச்சிங்களா? தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தார்னு இல்லை, என்ன இருக்கு? ஏனோக்கு தேவனோட சஞ்சரி. அப்போ முதல் குறிப்பு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தார் என்று அல்ல, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். கட்டாயத்தின் பேரில் அல்ல, தெரிந்து கொள்ளுதலின் பேரில். ஆமென். நீங்க மாத்திரம் தேவனோடு சஞ்சரிப்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க தேவனோடு சஞ்சரிக்க தெரிந்து கொள்வீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? கவனிங்க. நீங்க தேவனோடு நடக்க தெரிந்து கொள்வீர்கள் என்றால் அவருடைய சித்தம் உங்களுடைய சித்தமா மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. Our will blend with God's will. ஆமோஸ் சொல்றார்ல, 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ. அப்ப கர்த்தரோடு கூட நான் சஞ்சரித்து ஒருமனப்பட்டு நான் நடக்கும்போது நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சித்தம் என்னுடைய சித்தமாய் மாறிவிடுகிறது. ஆமென்.
அவரோடு கூட சஞ்சரிக்கும் போது நான் என்ன திரும்ப சொல்வேன், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆகட்டும். நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது மனுஷ சித்தம் தேவ சித்தம் என்று அல்ல, ஒரே சித்தம் தான், தேவனுடைய சித்தம் தான். தேவனோடு கூட ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்து நீங்க சஞ்சரிக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு சித்தத்துக்கு இடமில்லை, ஒரே சித்தம் தான், அது ஆண்டவருடைய சித்தம் தான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியங்க. ஹல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்க, புது டெல்லியில ஒரு பெரிய நெடுஞ்சாலையில பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோடு கூட நீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நியூ டெல்லியில ஒரு பெரிய ஒரு ஹைவேல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதியோட நீங்க கூட நடந்து போறீங்கன்னு வச்சுங்க. அது உலகம் பார்த்தா எப்படிங்க நினைக்கும்? பா, என்ன பெரிய ஒரு ஸ்லாக்கியம்பா, ஜனாதிபதியோடு இவர் நடக்கிறார், நடந்து போறார், பேசிக்கிட்டே போறார். நான் கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், அண்ட சராசரிகளை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட பொதுவான வழியில மாத்திரல்ல, தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியத்திலும் பரிசுத்தம் என்னும் நெடுஞ்சாலையில நாம் அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்தியாவோட ஜனாதிபதியோட நடக்கிறது பெருசு இல்லைங்க, அண்ட சராசரி படைத்தவரோடு கூட சஞ்சரி. ஹல்லேலூயா. எங்க நடக்கிறது? பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலையில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும். தேவனோடு ஏனோக்கு சஞ்சரிக்க வேண்டும் என்றால், நடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனை பிரியப்படுத்த வேண்டும். கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை பின்னாடி திருப்பி பாருங்க. வாரத்தின் முதல் நாளில் நம்ம வந்திருக்கிறோம். போன திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களோட வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருந்ததா பிரதர் சிஸ்டர்? உங்களோட வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருந்ததா? ஆமென். யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தமா என்னுடைய சித்தமா என்று வரும்போது என்ன தீர்மானத்தை எடுத்தீர்கள்? உங்களுடைய சித்தம் ஒரு பக்கம், தேவனுடைய சித்தம் வேற. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் எடுத்த தெரிந்து கொள்ளுதல் தான் என்ன? தேவனோடு சஞ்சரித்து தேவனை பிரியப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்களா, அல்லது தேவனை விட்டு தூர விலகி போய் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்களா? ஆமென். சிந்தித்து பாருங்க. தேவனை பிரியப்படுத்துகிறதா மற்றவர்களை பிரியப்படுத்துகிறதா என்று வரும்போது என்ன தெரிந்து கொள்ள எடுத்து என்ன தீர்மானம் எடுத்தீர்கள்? யாரை பிரியப்படுத்துறீங்க? கேட்டு பாருங்க கேள்விய. ஒரு பக்கத்தில் மனுஷரை பிரியப்படுத்தணும், இன்னொரு பக்கம் தேவனை பிரியப்படுத்தணும். இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எடுத்த தீர்மானம் என்ன? நீங்கள் எடுத்த தெரிந்து கொள்ளுதல் என்ன? அதை பொறுத்து தாங்க உங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற காரியமா இருக்கலாம், விக்கிரங்களை உங்களை விட்டு வீட்டை விட்டு அகற்றுகிற காரியமா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிற விஷயமா இருக்கலாம், விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிக்காமல் இருப்பதை குறித்து இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். யாரை பிரியப்படுத்தினீங்க? சொந்தக்காரை பிரியப்படுத்துறீங்களா, இல்லை கர்த்தரை பிரியப்படுத்துறீங்களா? கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன் கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது மனுஷனை பிரியப்படுத்தலாம், சொந்தக்காரங்களை பிரியப்படுத்தி ஆண்டவரை துக்கப்படுத்தலாம். ஆனா கஷ்டம்னு வரும்போது எந்த சொந்தக்காரனும் வரமாட்டான். கேக்குதா? எந்த ஃப்ரெண்டும் வரமாட்டான். ஒரு கஷ்ட காலம், ஒரு தேவை, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது எந்த சொந்தக்காரோ உறவினரோ நண்பரோ ஒருத்தர் வரமாட்டாங்க. கடைசியில் ஆண்டவரை நோக்கி தான் கதறணும், ஆண்டவர் தான் உதவி செய்யணும்.
மனுஷரை பிரியப்படுத்தி என்ன பிரயோஜனம்? சொந்தக்காரர்களை பிரியப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷமான்ட்டு சொந்தக்காரங்களாம் ஓடிடுவாங்க சாப்பிட்டுட்டு. நாளைக்கு பிரச்சனை வந்தால் யாருங்க உதவி செய்கிறது? எந்த சொந்தக்காரர் வந்து நிற்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தரும் கிடையாது. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சாய்ஸஸ் ஆர் த இன்ஜஸ் ஆஃப் டெஸ்டினி என்று சொல்லுவாங்க. நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கிறதே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தான். இன்றைக்கி நம்ம மன வருத்தத்தில் இருக்கிறோன்னா இதற்கு காரணம் நேற்று நாம் தெரிந்து கொண்ட தவறான தெரிந்து கொள்ளுதல் தான் இன்றைக்கி நம்ம மன வருத்தத்திலே நம்மளை ஆழ்த்தி வைத்திருக்கிறது. ஆமே. ஏனோக்கு கர்த்தர் கொடுத்த சாட்சியை வாசித்து பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஏனோக்கு மரணத்தை சந்திக்கவில்லை. ஏனோக்கு தேவனோடு கூட அப்படியே சஞ்சரித்து கொண்டே வருகிறாருங்க. ஆண்டவரோடு கூட நடந்துக்கிட்டே வர்றாரு. நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க. ஆண்டவர் இப்போ சொல்லியிருப்பார், ஏனோக்கு உன் வீடு ரொம்ப தூரம் இருக்குப்பா, என் வீடு பக்கம் வந்துருச்சு, இங்கே போயிடலாமா? ஹல்லேலூயா. என்ன பாக்கியங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் தாங்க நம்முடைய ரகசிய வரிகளே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், ஆண்டுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனிடத்தில் ஒரு சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த சாட்சி என்ன? இவன் தேவனுக்கு பிரியமானவன். இந்த சாட்சி இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை. விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரலா இருக்கலாம், ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கலாம், ஊழியமும் செய்யலாம். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி இல்லை. கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு தகுதி தாங்க. அது என்ன தகுதி? நான் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தேன். இந்த சாட்சியை நான் அவரிடத்திலிருந்து பெறணும், மற்றவங்க கொடுக்கூடாது. பாஸ்டர் கொடுக்கிற சாட்சி அல்ல, இன்னொரு விசுவாசி நம்மை குறித்து சொல்கிற சாட்சி அல்ல. இந்த சாட்சியை ஏனோக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றான். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். இன்னைக்கு உங்களோட பேரை வச்சு அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். உண்மையா இருக்குமா? போன வாரம் கர்த்தருக்கு பிரியமா நடந்தோமா? கர்த்தருக்கு பிரியமா பேசணுமா? கர்த்தருக்கு பிரியமா சிந்திச்சோமா? சகோதரே சகோதரியே, திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இருக்கா? ஆதியாகமம் 5:22 என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ மனுஷனுடைய பங்குன்னு ஒன்று இருக்கு, தேவனுடைய பங்குன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அது என்னவென்றால், ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். இதுதாங்க ரகசியம். இதுதான் ரகசியம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்னவென்றால், ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற அருமையான சபையாரே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். ஆண்டவரே, எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எதை செய்தாலும் உமக்கு பிரியமாய் வாழ, உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்க. இந்த தீர்மானம் எடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்க. ஹல்லேலூயா.
நம்முடைய சூழ்நிலைகளிலே ஒரு பக்கத்தில் தேவனுடைய சித்தம், இன்னொரு பக்கத்தில் நம்முடைய சித்தம். நம்முடைய சித்தம் ஆண்டுடைய சித்தத்தை பார்க்க ரொம்ப சௌரியமாக தெரியும் நமக்கு. Our will seem to be more comfortable than God's will. நம்முடைய சித்தம் நமக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த சூழ்நிலையில் உங்களுடைய தீர்மானம் என்ன? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? ஒவ்வொரு நாளும் நம்ம 2 ரோட்டுக்கு நடுவில் வந்து நிற்கிறோம். ஒரு கிராஸ் ரோடு இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறோம். என்னை பிரியப்படுத்துவதா, கர்த்தரை பிரியப்படுத்துவதா? மனுஷனை பிரியப்படுத்துவதா, தேவனை பிரியப்படுத்துவதா? என்னுடைய சித்தமா, தேவனுடைய சித்தமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவராக இயேசுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆகட்டும். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கைங்க, எவ்வளவு அருமையான வாழ்க்கை. இதுக்கு மாறாக உம்முடைய சித்தம் அல்ல என்னுடைய சித்தம்னா யார் கையை கோத்துக்கிறீங்க தெரியுமா? பிசாசோட கையை. நமக்கே தெரியாதுங்க. உம்முடைய சித்தம் வேணாம் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் தான் வேணும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது யார் வந்து உங்களுடைய கையை பிடிச்சுக்குவா தெரியுமா? பிசாசு வந்து கையை பிடிச்சுக்குவோம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நீங்க தான் தீர்மானம் பண்ணு எது வேணும்னு. பிசாசோட கை வேணுமா, ஆண்டோட கை வேணுமா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே உம்முடைய கரத்தை கோத்து கொண்டு நான் சொல்லணும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும். இதை தான் ஆண்டவராக இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே இதை தாங்க பண்ணாரு. ஆமென். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றல. எல்லா சூழ்நிலை, எல்லா விஷயத்திலும் பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும். அதனால தான் பவுல் ஆண்டவராக இயேசுவை குறித்து எழுதும்போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமை இருக்கா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ரோமர் 15:3 கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமை. வேற விதத்தில் சொன்னா தன்னை பிரியப்படுத்தாம பிதாவையே பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஒரு காரியம், எடுத்து வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவுக்கு, நல்ல கவனிங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எப்போதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட எப்போதும் இருக்கணும்னா என்னங்க ரகசியம்? என்ன ரகசியம்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோடயே இருக்கணும்? எப்போதும் தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒரே ஒரு திறவுகோல் தான், எப்போதும் அவரை பிரியப்படுத்தணும். எதை பேசினாலும் அவருக்கு பிரியமா இருக்கணும். எதை யோசித்தாலும் அவருக்கு பிரியமா இருக்கணும். எங்க போனாலும் அவருக்கு பிரியமா ஜீவிக்கணும். தீர்மானம் பண்ணி பாருங்க. தேவ பிரசனம் பிரத்யேட்சமா இருக்கும் உங்களோட. நீங்க உணர்றது மாத்திரமல்ல, மற்றவர்களும் தேவ பிரசனத்தை உங்களோடு கூட உணர்வார்கள். இங்கதாங்க ரகசியமே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே பின்வாங்குகிற இடத்திலே என்னோட ஆத்துமா பிரியமாயிராது இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். தாமதம் பண்ணார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால், ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவளா இராமல், கெட்டு போக பின்வாங்குறவளா இராமல், ஆத்துமா ஈடேற
ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆத்துமா ஈடேறணுங்க. ஆத்துமா முழுமையான ரட்சிப்பு அடையணும். பின்வாங்கக்கூடாது. எந்த சூழ்நிலும் பின்வாங்கக்கூடாது. ஆண்டவரை விட்டுட்டு யார்கிட்டங்க போகிறது? ஆண்டவரை விட்டால் நமக்கு யார் இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை விட்டால் யார் இருக்கிறா? ஆண்டவரை தவிர யாரும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ரெண்டாவது, சீக்கிரமா துரிதமா வாசிங்க. ஆதியாகமம் 6:9 வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரமா முடிச்சிருவேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். அவனுடைய காலத்திலே, அவன் வாழ்ந்த நாட்களிலே நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். இதை நான் ஆவிக்குரிய பிரதிஷ்டை என்று அழைக்கிறேன். பெஸ்ட் என்னது? ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல், ஸ்பிரிச்சுவல் சாய்ஸ். ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவல் கான்சிக்ரேஷன். ஆவிக்குரிய பிரதிஷ்டை என்று அழைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நோவா வாழ்ந்த நாட்களிலே பூமியிலே துன்மார்க்கம் இருந்தது. ஜனங்கள் துன்மார்க்கராய் வாழ்ந்தார்கள். கொடுமையான காரியங்கள் நடந்தது. அவர்களுக்குள்ளே வாழ்ந்த நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அப்படி என்றால் மற்றவர்களை போல நோவா இல்லை என்று அர்த்தம். மற்றவர்களை காட்டிலும் நோவா வித்தியாசமானவன் என்று அர்த்தம். விசுவாசியே, உங்களுக்கு உலகத்தாருக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரு விசுவாசிக்கும் அபிசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஒரு குடும்ப ஃபங்க்ஷனில், திருமண காரியங்களில் ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கணும். துக்கத்தோடு சொல்கிறேன், சில சமயத்தில் வித்தியாசமே இல்லை. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நோவா வித்தியாசமானவன், உலகத்தாரை போல அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நோவா தேவனோடு சஞ்சரிக்க நோவா என்னங்க பண்ணாரு? ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்க தேவனுக்கு பிரியமா இருந்தார். நோவா தேவனோட சஞ்சரிக்க ரெண்டு காரியம்: விசுவாசம், தேவனுக்கு ஏற்ற பயம், தேவ பயம். விசுவாசம், தேவ பயம். எடுத்து வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே, அண்டர்லைன் பண்ணணும், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. எவ்வளவு அருமையா எழுதியிருக்கு ஆவியானவர். தேவ எச்சரிப்பு வந்தோன்னா ஒரு பயபக்தி வருது பாருங்க. ஒரு பயபக்தி ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ரெண்டு காரியங்க. நோவாவோட விசுவாசம், நோவாவுடைய பயபக்தி, ஃபியர் ஆஃப் காட், பயபக்தி. உலகத்தோடு ஒத்து போல உலகத்தை அவன் கடிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாட்ட சொல்றார், நான் உலகத்தை அழிக்க போகிறேன். நோவா உடனே விசுவாசிக்கிறார். தேவனுக்கு பயந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார். அந்த பேழையை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டு தான் இருக்கிறார். வாரந்தோறும் எச்சரிக்கிறார். ஆனால் யாரும் பயப்படுற மாதிரி தெரியல. ஆண்டவர் அப்படிதாங்க சொல்லுவார். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒன்றும் நடக்காது பிரதர், திடீர்னு நடக்கும். வேதம் போய் சொல்லாது. வேதத்துக்கு ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவா தேவனுக்கு பயந்து தேவனோடு கூட சஞ்சரிக்க. ஹல்லேலூயா. தன்னோட குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டார். முழு குடும்பம் வந்துடுச்சு பேழைக்குள்ள. குடும்ப தலைவர் இடத்துல நான் பேசுகிறேன், கேளுங்க. கணவன்மார்கள், தகப்பன்மார்கள், குடும்ப தலைவர்கள், தயவு செய்து கவனிங்க. பேழைக்கு வெளியே இருந்த ஒருத்தருமே
நோவா சொன்னதை விசுவாசிக்கலைங்க. பேழைக்கு வெளியே இருந்த ஒருத்தரும் நோவா சொன்ன பிரசங்கத்தை கேட்கவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. நோவா உளுந்து பிரசங்கம் பண்றார் நீதியை குறித்து, யாரும் கேட்கவே இல்லைங்க, ஒருத்தரும் விசுவாசிக்கல. ஆனால் பேழைக்குள்ள இருந்த அத்தனை பேரும், நோவாவோட குடும்பம் நோவா சொன்னதை விசுவாசித்தது. நோவா சொன்னதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நோவா சாட்சியாய் வாழ்ந்திருக்க வேண்டும். குடும்பத்துக்கு தெரியும், நோவாவோட குடும்பத்துக்கு தெரியும், நோவா உத்தமன், நோவா நீதிமான், நோவா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். குடும்பத்துக்கு தெரியணும். பிரதர், குடும்பத்துக்கு தெரியுமா? சகோதரனே, தகப்பன்மார்களே, கணவன்மார்களே, குடும்ப தலைவர்களே, உங்க மனைவிக்கு தெரியுமா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்னு? பிள்ளைகளுக்கு தெரியுமா நீங்க உத்தமன்னு, நீதிமான்னு? பிள்ளைகளுக்கு தெரியுமா? குடும்பத்துக்கு தெரியணும் பிரதர், குடும்பத்துக்கு தெரியணும். வெளியாளுங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. பேழைக்கு வெளியே இருந்த ஒருத்தரும் நோவா சொன்னதை விசுவாசிக்கல. ஆனா பேழைக்குள்ள இருந்த அத்தனை பேருக்கும் நோவா யாருன்னு தெரியும். தாழ்மையா கேட்கிறேன் சகோதரன், உங்க மனைவிக்கு தெரியணும் நீங்க யாருன்னு, உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும் நீங்க யாருன்னு. மனைவி சொல்லக்கூடாது, என்னோட கணவனா ஐயோ துன்மார்க்கன், வாயை திறந்தா போய் பரிசுத்தமே இல்லாதவன். இல்லை இல்லை இல்லை, இந்த சாட்சி குடும்பத்திலிருந்து வரக்கூடாது. குடும்பம் சொல்லணும். வேதத்தில் 2 குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமோட குடும்பம், லோத்தோட குடும்பம். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை தேவனுக்கு ஏற்ற பிரமாணத்திலும் கட்டளைகளிலும் தேவனுடைய வழிகளிலும் தன்னுடைய குடும்பத்தை நடத்தினான் வேதம் சொல்லுது. அதே சமயத்தில் லோத்தோட குடும்பம், லோத்து சொன்ன ஒரு வார்த்தையும் மதிக்கலைங்க. தன்னுடைய மருமக்கன்மார்கிட்ட சொல்றார் லோத்து, அப்பா மருமக்கன்மார்களே, தேவன் சோதகுமார் அழிக்க போறார், வெளியே வந்துருங்கப்பா. அவங்க பரியாசம் பண்றாங்க லோத்து. பரியாசம் ஏன் தெரியுமா? லோத்துக்கு வாழ்க்கையில சாட்சி இல்லை. லோத்தோட வாழ்க்கையில சாட்சி இல்லை. பிள்ளைங்க, சொந்த பிள்ளைங்க பரியாசம் பண்றாங்க, மதிக்கல வார்த்தைய. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஒரு குடும்ப தலைவனுடைய வார்த்தை மதிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் அந்த மதிப்பை கேட்டு வாங்கிறது அல்ல, நடந்து வாங்கிறது. நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் உங்களுடைய குடும்பம் உங்களை மதிக்கும், நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆபிரகாம் சொல்றார் சாராளை கூப்பிட்டு, அப்பா அம்மா இங்க வா, இதெல்லாம் கொஞ்சம் சமைச்சு வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடு. உடனே அந்த அம்மா ஓடி சமையல் பண்ணி சமையல். லோத்தை குறித்து நீங்கள் வாசி பாருங்க. லோத்து மனைவிட்ட சொல்ல முடியுமா, விருந்தாடி வந்திருக்கிறாங்க கொஞ்சம் சமைச்சு கொடுமான்னு? உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லிடுறோம் அந்த அம்மா. யார் சமைச்சதாங்க? லோத்து தாங்க சமைக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன், வீட்டில் அநேக கணவன்மார்கள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், வீட்டில் மதிப்பு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, நீதிமான் உத்தமன் என்ற சாட்சி இல்லை. பிள்ளைங்க எப்படிங்க மதிப்பாங்க? மனைவி எப்படி மதிப்பாங்க? எப்படி கீழ்ப்படிவாங்க? ஆவியானவர் பேசுகிறார். நான் போஸ்ட்மேன் தான், நீங்கள் என்கிட்ட கோப்படக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரதிஷ்டை, ஆவிக்குரிய பிரதிஷ்டை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த நோவாவோட பேழை ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. அந்த பேழை அந்த குடும்பத்தை ஒரு புதிய பூமிக்குள்ளே கொண்டு போகணும், அப்படி தானே? ஒரு நியூ ஏர்த்துக்குள்ளே கொண்டு போனது. அந்த ஜல பிரயாணத்திலேயே பழைய காரியம்லாம் அழிஞ்சிருச்சுங்க. பழைய காரியம்லாம் அழிஞ்சிருச்சு. பழைய ஃப்ரெண்ட்ஸு, பழைய பாவம் எல்லாமே அழிந்து போய்விட்டது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியில், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எவனோ XYZ யாரவனா இருக்கலாங்க, படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், வேலை செய்கிறவர் இருக்கலாம், வேலையே இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவருடைய வழியில் நடந்தா போதும், கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சிருவார், அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்திடுவார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியான நம்மோடு கூட பேசுகிறேன். அந்த நோவாவோட பேழைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அனுபவம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நோவாவோட பேழை ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது, அதற்கு அந்த பேழைக்குள்ள இருப்பதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப பேழையின் அனுபவம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? ஞானஸ்தானம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாம் பேழைக்குள்ள தானே இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நம்ம எல்லாரும் பேழைக்குள்ள எப்படி வந்தோம்? ஞானஸ்தானத்தின் மூலமா தான் வந்தோம். ஞானஸ்தானம் மூலமா தான் நம்ம எல்லாருமே பேழைக்குள்ள வந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். சபையாரில் இன்னும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரனாக எச்சரிக்கிறேன், நீங்கள் பேழைக்கு வெளியே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பேழைக்கு வெளியே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அப்படிதானே? குழப்பம், வேதனை, துக்கம், கலக்கம், மூச்சு திணறி இருக்கும். பேழைக்கு வெளியே உள்ள நிலைமை. யாராவது ஞானஸ்தானம் இன்னும் எடுக்காமல் இருந்தால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காம பேழைக்குள்ள வர முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் தேவையா பிரதர்? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு மனம் திரும்புதல் தேவையா? இல்லையே. ஆனாலும் நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் ஞானஸ்தானம் எடுப்பார் என்றால் நாம் எம்மாத்திரம்னு கேட்கிறேன். அப்ப ஞானஸ்தானம் நமக்கு எவ்வளவு அவசியம்? ஞானஸ்தானம் என்றால் என்ன? பழைய மனுஷனுக்கு மரித்து பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி வெளியே வரும்போது ஆண்டவராகிய இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஞானஸ்தானம் எடுக்காம வருகையில் போக முடியாது. ஞானஸ்தானத்தில் அவருடைய மரணத்திலே ஞானஸ்தானோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் பேழைக்குள் இருக்கிறவர்களுக்கு தான், ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆவிக்குரிய பிரதிஷ்டைக்குள்ள வரணும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு குறிப்பு. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யார் அது? யோசபாத். ஆமென், யோசபாத். இஸ்ரவேலுடைய வழிகளிலே நடவாமல் தேவனுடைய கற்பனையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டான். அப்ப தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. காரணம், அவர் தான் அந்த வார்த்தையே. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த வார்த்தையோடு நடக்கிறோன்னு அர்த்தம். வார்த்தையாகி ஆண்டவரோடு கூட நடக்கிறோம். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆசீர்வாதம். 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் வார்த்தை முக்கியம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் அவனுடைய கையில் இருந்த ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும்
யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்ததாம். ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில நடந்தாராம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாராம். இதை ஆவிக்குரிய நிலைத்தன்மை என்று சொல்லுகிறேன். ஸ்பிரிச்சுவல் கன்சிஸ்டன்சி. முதலாவது என்னது? ஆவிக்குரிய தெரிந்து கொள்வது, ஸ்பிரிச்சுவல் சாய்ஸ். ரெண்டாவது ஆவிக்குரிய பிரதிஷ்டை, ஸ்பிரிச்சுவல் கான்சிக்ரேஷன். மூன்றாவது ஆவிக்குரிய நிலைத்தன்மை, ஸ்பிரிச்சுவல் கன்சிஸ்டன்சி. சபையாரே, ஒன்று சொல்லி நான் முடிக்கணும். அன்றைக்கி 6ஆம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதுனால தாங்க தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியல. கீழ்ப்படியாமல் தான் ஆண்டவரோடு கூட நடக்க முடியாமல் தடை பண்ணுகிறதே நம்முடைய கீழ்ப்படியாமை தான். அன்றைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் ராஜ்யத்தை இழந்து போனார். சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமென். அன்றைக்கு எலியாவோடு சஞ்சரிக்கிறார் பாருங்க. எது வரைக்கும்? யோர்தான் வரைக்கும். யோர்தான்னா என்ன அர்த்தம்? மரணம் வரைக்கும். எவ்வளவோ பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, சோர்வு படுத்தக்கூடிய தடைகள் வந்தது. எலிசா தொடர்ந்து நடக்கும். எத்தனை பேர் தீர்மானப்படும், ஆண்டவரே மரண பரியந்தம் நான் உம்மோடு சஞ்சரிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கண்களும் மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட சேவாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைத்தன்மை வேணும். ஆவிக்குரிய நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. இதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாள் தேவன் நடக்கணும். ஒவ்வொரு நாள் தேவன் நடக்கணும். ஒரு நிலைத்தன்மை. ஒரு நாள் பரிசுத்தம், இன்னொரு நாள் வேற வாழ்க்கை இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டுகிட்ட நெருக்கமா, திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டுக்கு தூரமாக இருக்கிற வாழ்க்கை இல்லை. நிலைத்தன்மை. எதில் தருமா? முக்கியமாக நிலைத்தன்மை வேணும். மனத்தாழ்மையில் நிலைத்தன்மை வேணும். கர்த்தர் எவ்வளோதான் உயர்த்தினாலும், எவ்வளோதான் ஆசீர்வதித்தாலும், ஆண்டவரே நான் தாழ்மையிலே நிலையாய் ஜீவிப்பேன். எப்பொழுதும் தாழ்மையாக இருப்பேன். ஆண்டவரே எவ்வளவுதான் எங்களை உயர்த்துங்க, ஆண்டவரே எவ்வளோதான் எங்களை ஆசீர்வதிங்க, அப்போ கூட தாழ்மையாக இருப்பேன்ப்பா, தாழ்மையாக இருப்பேன்ப்பா. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மனத்தாழ்மைங்க. மனுஷனே, தேவன் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? எனக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மை. யாராவது ஒரு விசுவாசி நான் யார் தெரியுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மனுஷன் கர்த்தர் யாருன்னு தெரியலன்னு அர்த்தம். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியலன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சா நான் யார் தெரியுமான்னு கேட்க முடியாது. தாழ்மை வேணுங்க. முற்றிலுமாக நம்மளை தாழ்த்தணும், தாழ்த்தணும், தாழ்த்தணும். இன்னைக்கு பிசாசு தந்திரமா பெருமையை கொண்டாந்து விசுவாசியோட இருதயத்தில் வைக்கிறான் பாருங்க. நம்மளை அறியாமலேயே ஒரு பெருமை வந்துடும். நான் அந்த பிரதரோட நான் எவ்வளோ மேல், அந்த சிஸ்டரோட நான் எவ்வளோ மேல். அவ்வளோதான், நீங்கள் ஆண்டவருக்கு சத்ருவாயிட்டீங்கன்னு அர்த்தம். பெருமை உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த பரிசையை ஜெபிக்கிறான் பாருங்க. நாயக்காரனை போல இல்லை, நான் தசம் பாக்கு கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்ணுறேன். பெருமை வந்துடுச்சு. கர்த்தர் உங்களை நீதிகரிக்க முடியாது, கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க முடியாது. நல்ல கவனிக்கணும். பிரதான தூதனாகிய லூசிஃபர் சத்ருவாகிய பிசாசா மாறினதுக்கு காரணமே பெருமைங்க. அவன் இன்னைக்கு அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? அவனுடைய பெருமையை கொண்டாந்து உங்களுக்குள்ள வைத்து உங்களையும் தேவனுக்கு விரோதமா சத்துருவா மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவனுடைய பெருமையை கொண்டாந்து இன்னைக்கு விசுவாசியோட இருதயத்தில் வைக்கிறான், மனதில் வைக்கிறான். ஏமாந்துடக்கூடாது. பெருமை அவனுக்குரியது. இன்னைக்கு அவனுடைய பெருமையை கொண்டாந்து உங்களுக்குள்ள வைத்து உங்களையும் அவனுக்கு நடந்தது போல தேவனுடைய சத்துருவாய் மாற்றும்படியாக பிசாசு வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையா இருக்கணும்.
வறுமை வந்தால் வாடக்கூடாது, வாழ்வு வந்தால் ஆடக்கூடாது. வாழ்வு வந்துருச்சுன்னு ஆடிடக்கூடாது. இல்லை இல்லை, வறுமையோ வாழ்வோ மனத்தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, மற்றவர்களை காட்டிலும் மேலானவன் அல்ல, மற்ற சகோதரர்களை காட்டிலும் நான் மேலானவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒருவன் தன்னை பெரியவனாக நினைப்பானால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக வேலைக்காரனாக இருக்க கடவன். ஹல்லேலூயா. அதாங்க ஆண்டவருடைய தரம், ஆண்டவராகிய இயேசுவோட தரம், ஆண்டவராகிய இயேசுவோட தரம். நம்மளை தாழ்த்தணும். எல்லாருக்கும் நம்ம வேலைக்காரர்கள், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்ம வேலைக்காரர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அந்த ஒரு மனத்தாழ்மை உள்ள வந்துவிடுமானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஒரு மனுஷன் நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்சாலே போதும், அவருக்கு உண்டான சகலமும் போயிடும். கர்த்தர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ராத்திரி போதும். கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு ராத்திரி போதும். அந்த மனுஷன் ஒன்றுமில்லாமல் ஆகிறதுக்கு அந்த மனுஷனே வழிவகுக்கிறான் என்ற அர்த்தம். இல்லை இல்லை இல்லை, எந்த நிலைமையில நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், உம்மோடு கூட நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உம்மோடு நடப்பேன் ஆண்டவரே? தேங்க்யூ காட். சாஃப்டா பாடு. தேங்க்யூ காட். உம்மோடு நடப்பேன். அப்படி எழுதிக்கலாம். கிருபையினால் தேவ சமூகத்தை உணர்வோம். உம்மோடு பேசுவேன். திறமையினால் ஒவ்வொரு நாளும் உம்பலன் பெறுவேன் சொல்லுவேன். இயேசுவே திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ பி பிரைஸ். தேவ சமூகத்தை உணருங்க. ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, ஆமை சோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த திரு ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக எங்களை கூட்டி சேர்த்து
கர்த்தாவை பாடி துதித்து உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து உம்முடைய வார்த்தையை தியானித்து இந்த பரிசுத்த திருப்பந்திலே பாத்திரவான்களாக பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தேவ தயவையும் கிருபையும் நினைத்து நாங்கள் உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய ஊழியக்காரன் அடியார் உம்முடைய நாமத்திலே சபையாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தயவுள்ள நல்ல கரம் சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. கர்த்தாவே, சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். கர்த்தாவே, எல்லா புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் சபையாருடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் ஆட்கொள்வதாக. பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கையா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த வருகிற வாரத்திலே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கடனை அடைக்க வழிவாசலை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் இடைப்பட்டு சபையாருக்கு ஒரு ஜெயத்தை கட்டளை வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பை தாரும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய சீக்கிர வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கலைந்து போகிற தேவ பிரசனம் எங்களோடு கூட வருவதாக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கனத்துதி மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.